பட்டியல் சமூகத்தினர் வேண்டுமென்றே எங்க மேல பிசிஆர் வழக்கு பதிவு பண்றாங்க. எங்களுடைய சமூக இளைஞர் மேல வேண்டுமென்றே பழி சுமத்தி, இவர்களுக்கு தண்டனை கிடைக்கும்படியாக செய்கிறார்கள். அப்படிங்கிற மாரி பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய பல பிரதிநிதிகள் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வலைத்தளங்கள்ல இப்போ நெறைய காணொளிகள நம்ம பார்க்க முடியுது. இந்த பிசிஆர் சட்டத்துக்கு எதிரா போராடணும். பிற்பட்ட சமூகம் முழுக்க முழுக்க எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு போராடி இத முறியடிக்கணும். அப்படிங்கிற மாரிலாம் பேச்சுக்கள் வலைத்தளங்கள்ல நம்ம காண முடியுது. இந்த பிசிஆர் வழக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. அது அது இந்த பட்டியல் சமூகத்த பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட ஒரு சட்டம் அப்படிங்கிற மாரி அது வழமையில இருக்கு. இந்த பிசிஆர் சட்டம் உண்மையிலே பட்டியல் சமூகத்திற்கு எதிராக இழைக்கப்படும் அநீதிகளுக்கு சரியான நீதி வழங்கியிருக்குதா? சரியான முறையில அது உண்மைதானா? அது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அந்த வழக்க சரியான முறையில சரியான கோணத்துல நடத்தி இந்த மக்களுக்கு நீதி வழங்கியிருக்கிறாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம். அடுத்தபடியா இந்த அரசாங்க சட்டத்திட்டங்கள்ல இந்த பிசிஆர்ங்கிற ஒரு சட்டம் மட்டும் தான் ஒரு சமூகத்தை பாதுகாக்குமா? அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. ஏன் மற்ற சட்டங்கள் இல்லையா? பொதுமக்களை சிவில் அப்படின்னா அது சமூகம், பொதுமக்கள் அந்த சிவிலியன்ஸை பாதுகாக்கிறதுக்கு வேற சட்டமே இல்லையா? அப்படின்னா இருக்கு. நம்ம நாட்டுல சட்டங்கள்லாம் குறைச்சல் கிடையாது. மிக அருமையான தெள்ளத்தெளிவான சட்டங்கள் எல்லா ஒரு நீதித்துறை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. ஆனா ஏன் இங்க இந்த பிரச்சனைகள்லாம் வருது? ஏன் இந்த பார்சியாலிட்டி வருது? அப்படின்னா அது அரசியல் அப்படிங்கிற ஒரே ஒரு பதில் தான் அதுக்கு. அரசியல் காரணங்களால தான் இந்த அநீதிகள்லாம் இழைக்கப்படுது. அதுக்கு அரசியல் பின்னணிகளோட தான் பல விஷயங்கள் நடைபெறுது அப்படிங்கிறத ஒரு பொதுவா எல்லாரும் கணிக்கக்கூடியது. அரசியல் தலையீடுகள் அந்த ஒரு சில சம்பவங்கள் விரும்பத்தகாத சம்பவங்கள் நடக்கிறதுக்கு முன்னதாகவே அந்த காரணங்களோட இந்த பிரச்சனைகள் தொடர்றதா தான் எல்லாரும் நாம பொதுவா புரிஞ்சுக்கலாம். இந்த பிசிஆர்ங்கிற சட்டம் என்னமோ பட்டியல் சமூகங்களுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரியான ஒரு மாய பிம்பம். அப்படி ஒரு எண்ணம் இந்த மக்கள்கிட்ட இருக்கு. இந்த பட்டியல் சமூக மக்கள்கிட்டையும் இருக்கு. இந்த ஒரு சட்டம் தான் நம்மளை பாதிக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள்கிட்டையும் இருக்கு. இந்த 2 சமூகங்களும் எப்போது மோதிக்கிறாங்க, பல பிரச்சனைகள் நடக்கு. இது அரசியல் காரணங்களோட நடந்தேறிக்கிட்டே இருக்கு. இப்ப இதுக்கு தீர்வு இப்ப நாம சொல்றோம் பிசிஆர் சட்டம் வேண்டாம். ஏன்னா பொதுவான ஒரு சட்டம் எல்லாரையும் பாதுகாக்கிறதுக்குன்னு இருக்கும்போது தனிப்பட்ட சட்டம் ஒரு தனிப்பட்ட குடிகளுக்கு ஏன் அவசியம் என்ன இருக்கு? அந்த பொது சட்டத்தை நல்ல முறையில நடைமுறைப்படுத்தி எல்லாருக்கும் நீதி வழங்குற மாதிரியான சட்டங்களை நம்ம நடைமுறைப்படுத்த தயாராயிட்டோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி ஸ்பெஷல் சட்டம் தேவையில்லையே. இப்ப எல்லா மக்களும் படிச்சு வந்துட்டாங்க. ஒரு காலத்துல 5% கூட கல்வி அறிவு இல்லாம இருந்த சமூகம் இன்றைக்கு கிட்டத்தட்ட 90% மக்கள் எழுத்தறிவு பெற்று கல்வி அறிவு பெற்ற அந்த நிலையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு பல்வேறு வழிகள் இருக்கு இந்த எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறதுக்கு. அப்ப இந்த சட்டங்கள் தான் நமக்கு வேணும்ட்டு அவசியம் இல்லையே. அப்ப இந்த சட்டங்கள் வேண்டாம். சரி, பொதுவான ஒரு நடைமுறை சட்டத்தை பயன்படுத்திட்டு போவோம் அப்படின்னா இந்த பிசிஆர் சட்டத்தை வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குனா ஒரு சாரார்
பறையர்கள் வந்து அதிகப்படியா இந்த பள்ளர்கள் வந்து இத பிசிஆர் சட்டம் வேணும் அப்படின்ட்டு அவங்க டிமாண்ட் பண்ணல. பறையர்கள் தான் பெரும்பாலும் சாதி ஒழிக்கணும், சாதியெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒண்ணாகணும் அப்படின்ட்டு அதிகமா சாதி ஒழிப்பு பேசுற மக்கள் வந்து இந்த பறையர்களா தான் இருக்கிறாங்க. இவர்கள் தான் வந்து பிசிஆர் சட்டத்த இது பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது, அது வேணும், வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா ஒரு கூக்குரலிடுறது வந்து இந்த பறையர் சமூக மக்கள் தான். இந்த பறையர் சமூக மக்களுக்கு வந்து ஏன் இந்த பிசிஆர் சட்டம் அவசியம்? பிசிஆர் சட்டம் தான் இவர்கள பாதுகாக்குமா? அப்படிங்கிற கேள்விய நான் இங்க வைக்க விரும்புறேன். பல்லர் சமூகம் வந்து ஏற்கனவே நாங்க பட்டியல்ல இருக்க வேண்டாம். இதுதான் எங்களுக்கு பிரச்சனை. எங்களுக்கு ஒரே தீர்வு. நாங்க வந்து பட்டியல்ல இருந்து வெளிய போறோம். அப்படின்னு அவங்க முடிவெடுத்துட்டாங்க. முடிவெடுத்துட்டாங்கன்னா, அவங்க மனநிலையெல்லாம் இந்த பட்டியல் சமூகம் இல்லங்கிற மாரியான நிலைக்கு வந்துட்டாங்க அவங்க. அப்ப இங்க இருக்கிறது பறையர் தான். பெரும்பான்மையான மக்கள். தமிழ்நாட்டு பட்டியல் சமூகத்திலே பெரும்பான்மையான மக்கள் வந்து பறையர் சமூகம் தான். அந்த பறையர் சமூகத்துல இருந்து தான் நிறைய பேர் சாதி ஒழிப்பு பேசுறாங்க. இந்த பிசிஆர் வழக்கு வேணும்னு பேசுறாங்க. பிசிஆர் வழக்க அதிகமா பயன்படுத்தினது யாரு அப்படின்னாக்க, பறையர் சமூகத்தோட மிக குறைந்த எண்ணிக்கையில இருக்கக்கூடிய பல்லர் சமூகத்தினர் தான் வந்து அதிகமா பிசிஆர் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கையில அவர்கள் இந்த டிமாண்ட வைக்கிறது இல்ல. பிசிஆர் சட்டம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற டிமாண்ட அவங்க வலியுறுத்துறது இல்ல. ஆனா பறையர்கள் வலைத்தளங்கள்ல எங்கனாலும் சரிதான் அந்த பிசிஆர் சட்டத்துக்கு எதிரா பேசினா உடனே வந்து அங்க பதிவுகள் போடுறது, அது வேணும் அப்படின்னு கூக்குரலிடுறதெல்லாம் அந்த பறையர் சமூக இளைஞர்களா தான் இருக்கிறாங்க. அதோடு கூடி அருந்ததியர்களும் இந்த மாரி அத டிமாண்ட் பண்றாங்க. அத நம்ம பார்க்க முடியுது. இந்த பறையர் சமூகத்து மக்கள்ட்ட நாம ஒண்ண கேட்கிறோம். சொல்ல விரும்புறோம். என்னன்னா, பிசிஆர் சட்டம் தான் உங்கள பாதுகாக்கும் அப்படின்ட்டு இல்ல. உண்மையிலே இந்த சமூகத்தினர் ஒற்றுமையும், சமூகத்த கட்டமைச்சு சமூக அடையாளத்துல நீங்க வாழ்றது மட்டுமே உங்கள பாதுகாக்கும். இந்த பறையர் சமூகம் வந்து தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்கள்லயும் வாழக்கூடிய ஒரு சமூகம். ஒரு மெஜாரிட்டி சமூகம். அது மட்டும் இல்ல, இந்தியாவுல பல மாநிலங்கள்ல குடியேறி வாழக்கூடிய தமிழர்கள்ல மிக மிக அதிக பெரும்பான்மை கொண்ட சமூகம் வந்து பறையர் சமூகம் தான். அது இந்தியாவுல மட்டும் இல்ல, உலக அளவுல பறையர் சமூகம் தான் வந்து பெரும்பான்மை சமூகம். வெளிய வெளிய போயிட்டு குடியேறி வாழக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவங்கள்ல அதிகப்படியான எண்ணிக்கையில இருக்கிறது பறையர் சமூகம் தான். இப்ப இந்த பறையர் சமூகத்துக்கிட்ட வந்து வளர்ச்சி இல்லாம இல்ல. கல்வி இல்லாம இல்ல. இவங்க ஏற்கனவே ஆதி காலத்துல இருந்தே கல்வி கற்ற சமூகம். இவர்கள்ட்ட ஒற்றுமை இல்லைங்கிற ஒரே ஒரு குறைதான். ஒற்றுமையா இவர்கள் தன்னுடைய இந்த பறையர் சமூக மக்கள் வந்து ஒற்றுமையா தன்னுடைய சமூக அடையாளத்தோட எழுந்தால், இவங்களுக்கு இந்த மாரியான ஒரு வன்கொடுமை பிரச்சனைங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. ஏன்னா, இந்த சமூகத்த எதுக்கக்கூடிய வலிமை இவங்க ஒற்றுமையா மட்டும் இருந்தாங்கன்னா, இவங்கள எந்த ஒரு சமூகமும் எதுக்க முன் வர மாட்டாங்க. 1000 பேருக்கு மத்தியில இவங்க ஒரு குடும்பமா போய் வாழ்ந்தாலும், அங்க யாருமே இவர்களை எதிர்க்க மாட்டார்கள். இதுதான் உண்மையான ஒரு நிலைப்பாடு. ஆனா, இந்த சமூகம் வந்து ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு இல்லைங்கிற மாரியான ஒரு சூழல்ல பிரிஞ்சு வாழ்றாங்க. 1000 பேர்ல ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிரதிநிதித்துவ உரிமைய பயன்படுத்தி கோட்டாவுல வேலை வாங்கக்கூடியவங்க வந்து எங்கேயாவது போயிட்டு சாதி ஒழிப்புங்கிற பேர்ல சாதிய ஒழிச்சுக்கிட்டும், மறைச்சுக்கிட்டும், ஆ ப மதத்த மாற்று மதத்த பின்பற்றிக்கிட்டும்
எங்கேயாவது போயிட்டு ஒளிஞ்சு வாழ்வான். அப்படி சுகபோகமா வாழ்ந்துட்டு போயிடுவான். அவனுக்கு இந்த கோட்டா சிஸ்டத்த உண்டு பண்றதுக்காக வேண்டி எவ்வளவோ மக்கள் போராடி உயிர் நீத்திருக்காங்க. அப்படி பெறப்பட்ட இந்த ஒரு கோட்டா சிஸ்டம், இந்த ஒரு வாய்ப்பு, ஒரு 1000 பேர்ல ஒருத்தனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அத இவன் படிச்சு அந்த கோட்டா மூலமாவே படிக்கிறான். கோட்டா மூலமாவே வேலை வாய்ப்பு பெறான். அரசு வேலைய பெறான். அப்புறம் அப்படியே இந்த சமூகத்துக்கே டச் இல்லாம ஒதுங்கி போயிடுறான். அது இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. இப்ப இந்த பறையர் சமூக மக்கள் வந்து வெளிய வெளி ஆள குறை சொல்றத விட, உள்ளுக்குள்ள நமக்கு இந்த சமூகத்துக்கே எதிரியா இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இப்ப இந்த மாரி இப்ப நான் சொன்ன இந்த சாதி ஒழிப்பு போராளிகள், இந்த இந்த சாதிய ஒழிக்கணும், மறைக்கணும், மறைச்சுக்கிட்டு திரியணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த மாரி வாழ்றானே, அவர்கள திருத்தறதுக்கு உண்டான வழிய பார்க்கணும். அவர்கள காலர பிடிச்சு ரோட்டுக்கு இழுத்துட்டு வந்து மக்கள் மத்தியில அடையாளப்படுத்தி, இந்த மாரி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கப்படுத்தணும் அவங்கள. அவங்கள இந்த மக்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டணும். அப்பதான் இந்த மாரி வேற எவனும் மறைக்க மாட்டான். ஏன்னா ஒரு சமூகத்துல வந்து ஒரு பொதுவாக தரப்பட்ட ஒரு நன்மைய ஒருத்தன் அந்த மக்கள் சார்ந்த பிரதிநிதியா அவன் வாங்குறான் அப்படின்னா, அவன் திரும்ப அந்த மக்களுக்கு சேவை செய்யணும். திரும்ப பயனுள்ளவனா அந்த சமூகத்துக்கு நன்றி கடன் பட்டவனா, பயனுள்ளவனா அவன் மாறணும். ஆனா அப்படி மாறுறதில்ல. தன்னுடைய வசதி வாய்ப்பு, வளம், தான் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு வசதிகள பெருக்கிக்கிட்டு ஒதுங்கிக்கிடுறான் இந்த சமூகத்துல இருந்து. ஒரு கஷ்டமான சூழ்நிலையில, புவர் நிலையில, ஆ ஏழ்மை தன்மையோட வாழக்கூடியவன் தான் வந்து பறையர்களா வெளிய தெரியிறாங்க. அப்ப இந்த பொது சமூகத்துல ஒரு புத்தி எப்படி வருது அப்படின்னா, ஒரு புரிதல் எப்படி வருது அப்படின்னா, பறையர்கள்னாலே வந்து ரொம்ப ஆ கீழான நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. ஆனா உண்மையிலே பறையர்கள்ல 1000 கோடி வச்சிருக்கிறவனும் இருக்கான். அதுக்கு மேல வச்சிருக்கிறவனும் இருக்கான். கோடிக்கணக்கான பணத்த வச்சுட்டு இருக்கிறவனும் இருக்கான். கஞ்சிக்கே வழி இல்லாதவனும் இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு சமூகம் தான் இந்த பறையர் சமூகம். அறிவு கூடி. ஏன்னா, காலங்காலமா வந்து கல்வி அறிவு பெற்றவர்கள். இந்த சமூகத்த தான் இவனும் மதிக்க மாட்டேங்கிறான். பறையர்ங்கிறது ஒரு சாதி கிடையாது. ஒரு இனம். பறையருங்கிறது தான் தமிழ் இனம். ஆனா, அந்த பறையருங்கிற இனத்துல இருந்து பல்வேறு குடிகள் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. இதுக்கு ஒரு 200 ஆண்டு கால வரலாறு இருக்கு. அது வந்து அ மிக ஆழமானது. எல்லாருக்கும் தெரிகிறதில்ல அது. அந்த வரலாற்று அடிப்படையில தான் இன்னைக்கு பறையர் வேற, தமிழர் வேறங்கிற ஒரு மாயை உண்டாயிடுச்சு. அப்ப இந்த தமிழ் தேசிய இனங்கள் வந்து தமிழன்னாலே பறையன் தான். அப்ப எல்லாரும் பறையன் தான். ஆனா எல்லாரும் பறையனா இருக்கிறானா இல்ல அப்படின்னா இல்லை. எவ்வளோ எவ்வளவோ மக்கள் வெளிய போயிட்டாங்க அதுலருந்து. பெரும்பான்மை மக்கள் வெளிய போயிட்டாங்க. தன்னை வேறு இனம் என்றே சொல்றாங்க இன்னைக்கு. அவங்களுடைய சமூக அடையாளத்த சொல்லி தன்னை இனம் அப்படிங்கிறாங்க. இனம் அப்படிங்கிறது மொழி சார்ந்தது, மொழி வரையறைக்குட்பட்டது. அது ஒரு தனித்த மரபு. மொழி சார்ந்த மரபு. ஆனா இப்ப தனித்தனி இனம்ங்கிறாங்க. அது மாரியான ஒரு பிரிவினை ஆயிப்போச்சு. இந்த நிலையில பறையர்கள் எப்படி முன்னுக்கு வர்றது? அப்படின்னா, இந்த சமூகத்த கட்டமைத்து, இந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த உலகளாவிய பறையர்கள் வந்து ஒரு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து அமைப்பாக திரண்டு இவங்க நெட்வொர்க் பலப்பட்டாங்கன்னு வைங்களேன். அப்போ இவர்களுக்கு பிற சமூகம் எந்த தொல்லையும் குடுக்காது. இதுதான் உண்மை. இத இந்த பறையர் சமூகத்தினர் வந்து சரியா புரிஞ்சுக்கணும். நான் மற்ற 2 சமூகத்த வந்து நான் அ இப்ப அவங்கள பற்றி அதிகமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, பள்ளர்ங்கிற தேவேந்திர குல வேளாளர் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட பள்ளர்களாக இருக்கட்டும், அருந்ததியர்களாக இருக்கட்டும், அவர்கள் அமைப்பாக திரண்டு விட்டார்கள். அவங்க தனக்கான நன்மை, தீமைகள பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க, அலச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பறையர் சமூகம் மட்டும் தான் இன்று வரை அமைப்பா திரளல.
இவங்க அமைப்பாக திரண்டு விட்டால் இதுதான் உண்மையிலே மெஜாரிட்டி சமூகம். இதுதான் இனம், இனத்தினுடைய எச்சம். இவங்க தான் அந்த புரிதல் இல்லாம இருக்கிறாங்க. இந்த பறையர் சமூகம் தான் பிசிஆர் வழக்கு எங்களுக்கு வேணும் வேணும்னு ஒப்பாரி வைக்கிறாங்க. சமூக வலைத்தளங்கள்ல பிசிஆர் வழக்குக்கு எதிராக யாராவது பேசிட்டா உடனே ஓலமிடுறது, ஒப்பாரி வைக்கிறதெல்லாம் இந்த பறையர் சமூக மக்கள் தான். தயவு செய்து இந்த பறையர் சமூக மக்கள் இந்த பிசிஆர் வழக்க நாம வலியுறுத்தி கேட்கிறத விட நாங்க ஒற்றுமையா இருப்போம், எல்லா சமூகத்தினர் மாதிரியும் நாங்களும் போராடி வாழ்ந்துகிடுவோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கைக்கு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. நன்றி.